ஹலோ ட்ரேடர், ஃப்ரைடே என்எஃபிக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வந்த அந்த செல் செட்டப் தான் அது. பட் ஆனால் ஒரு பர்சனல் ரீசனுக்காக அந்த செட்டப் வந்து என்னால் எடுக்க முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியல உங்கள் மெசேஜஸ்க்கு. ஐம் சாரி ஃபார் தட். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ்னால சில என்ட்ரிஸ் எடுக்க முடியாமல் போகுது. அது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சண்டேவே ஒரு அனாலிசிஸ் பண்ணி டிசைட் பண்ணிட்டேன். என்னென்ன என்ட்ரிஸ் எடுக்கலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் ஒரு அனாலிசிஸ்க்கு வந்தேன். டுடே மார்னிங் 6 o'clock ஒரு நல்ல என்ட்ரி செட்டப் கிடச்சிது. யூஸ்வலாக நம்ம அந்த மாதிரி 6 o'clock டைம்லலாம் என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு, ஸ்ட்ராட்டஜியும் அதை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த வீக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் ஆனதுனால ஒரு குட் வைப்போட இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அந்த ப்ராஃபிட் எடுத்ததோட நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப ஹாப்பியான ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரேட் மிஸ் ஆகுறதால மார்க்கெட் முடிஞ்சு போயிட போகிறதில்ல. நமக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து ட்ரேட் கிடைக்கும். ஸோ அந்த ட்ரேடை நீங்கள் டிசிப்ளினோட எடுங்க, டிசிப்ளினை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான அனாலிசிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ அம் ட்ரெண்டிஸ்ட்.